அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இரு வேறு தகவல்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதல் பகுதியில் இது வரைக்கும் பொதுவான சந்தேகங்கள், மலர் மருத்துவம் சார்ந்த சந்தேகங்கள்னு நம்ம போட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இது பொதுவான சந்தேகம் சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்தேகம். இந்த சந்தேகம் இருப்பதாலேயோ என்னவோ மலர் மருத்துவம் அப்படின்னா என்ன, அந்த மலர் தீர்வுகள் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது சுத்தமாக அந்த கான்செப்டே புரியாமல் போயிடுது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த ஆடியோஸ் நம்ம தொடர்ந்து நீங்கள் கேட்குறீங்க, பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்கு நான் தனிப்பட்ட ஆலோசனை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு நீங்கள் உங்களுடைய குறுந்தகவல்களை வாட்ஸ்அப் மூலமாக சென்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணியும் பேசலாம். இன்னொரு ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட், உங்களுக்கு நீங்கள் ஆலோசனை எடுக்கணுங்கிற ஐடியா இருந்தால் மட்டும் இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இதுக்கு உடனே மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. அடுத்த நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு மலர் தீர்வுகள் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனை உடனே சரியாயிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். உடனே சரியாகணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, என்னோட மைண்டில் சதா ஒரு எண்ணம் எழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணம் எழுந்துகிட்டே இருக்கிறதுனாலயே என்னோட ரொட்டீன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுது. நான் சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, சதா அதை பற்றியே நான் நினச்சிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் டைமுக்கு சாப்பிட்றதில்ல, டைமுக்கு தூங்குறது கிடையாது, அதையே விட்டுட்டேன். டெய்லி குளிக்கிறது கூட கிடையாது, நான் அதையும் விட்டுட்டேன். ஏன்னா நான் சுத்தமாக கூட வச்சுக்க மாட்டேங்கிறேன். அந்த அளவுக்கு அந்த எண்ணம் என்னை ஆக்கிரமிச்சிருக்கு. இப்படி ஒரு சூழலில் ஒருத்தர் மலர் மருத்துவத்தை நாடுறாருன்னு வச்சுப்போம். அப்போ அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த மலர் மருந்து எடுத்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் அந்த மருந்தை எடுத்தால் மட்டும் போதும், இது அத்தனை விஷயமும் தானாக நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாதுல்ல. நம்ம மலர் மருந்துகள் எடுக்கும் பொழுது அந்த தீவிரமான எண்ணம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு, நம்ம அந்த எண்ணம் வந்தால் கூட அதுக்கு நம்ம பெருசாக மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டோம். அது நம்மளை பெருசாக பாதிக்காது. ஸோ எப்போ அந்த ஒரு ரிலீஃப் கிடைக்குதோ அதுக்கப்புறம் நம்ம தான் எழுந்துக்கணும், நாம தான் தூங்கணும், நாம தான் சாப்பிடணும், அது எல்லாமே நாம தான் பண்ணணும். இது எல்லாரும் எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனையில் நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், இந்த மலர் மருந்து வந்த உடனே ஆபத் பாண்டவர் மாதிரி நம்மள அப்படியே மீட்டு எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் நம்மளை வச்சிட போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது நம்மளோட இனிஷியேட்டிவ்ஸ் இல்லாமையே இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. இதை ஏன்னா இவ்வளோ தெளிவாக அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, நான் லாஸ்ட் வீக் சந்திச்ச 2 கிளைண்ட்ஸ், ரெண்டு பேருமே நியூ கிளைண்ட்ஸ், 2 பேருமே மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் புதுசு. ஆனால் ரொம்ப மாசமாவே நிறைய மலர் மருத்துவம் வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஐடியா எப்படி இருக்குன்னா, என் மனசுக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. அப்போ நம்ம கவுன்சிலிங் வரும்போது அவங்க கிட்ட சொல்றோம், இதெல்லாம் பிசிக்கலா நீங்க செய்ய வேண்டிய மாற்றம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு உணவு பழக்கமே சொல்றோம். நீங்க உணவை கொஞ்சம் சீக்கிரமா எடுக்க பாருங்க, ரொம்ப லேட்டா எடுக்காதீங்க. மார்னிங் ரொம்ப லேட்டா எடுக்கீங்க, இரவும் ரொம்ப லேட்டா எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடைப்படுது இல்லையா? இதை கொஞ்சம் ரொட்டீன்ஸை நீங்க மாத்துங்க அப்படின்னா, இதெல்லாம் நான் எதுவுமே என்னால் பண்ண முடியல, நான் பண்ணவும் மாட்டேன். ஆனா இந்த மலர் மருத்துவம் எடுத்தா இதெல்லாம் நான் பண்ணிடுவேனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ மலர் மருத்துவம் எந்த இடத்துல வேலை பார்க்குது, அவங்களுக்கு எப்படி தீர்வு கொடுக்குது, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஐடியாவே சுத்தமா இல்லாம போயிடுது. எல்லாருக்கும் எதிர்பார்ப்பே என்னன்னா, நான் கொஞ்சம் கூட அலட்டிக்கவே மாட்டேன். மலர் மருந்து எடுத்துட்டா அது அப்படியே உடனே எனக்கு மெட்டீரியலைஸ் ஆகிடணும், அது உடனே எனக்கு அப்படியே நடந்துடணும். ஆனால் நான் கொஞ்சம் கூட எதையுமே என்ன பண்ண மாட்டேன், நகட்ட கூட மாட்டேன் எதையுமே. அது சாத்தியமே கிடையாது. இது ஒன்றும் பூம்பா போட்டு மேஜிக் பண்ணுற மாதிரி அப்படி கண்ணு முன்னாடி மறைய வச்சு கொண்டு வர்ற விஷயம் கிடையாது. ஸோ மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கும்போது அது மனதளவில் நமக்கு ஒரு தெம்பு, தைரியம், ஒரு மனசை ஒரு சேனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் கண்டிப்பாக நடக்கும். எடுத்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு உதாரணம் பார்ப்போமே. ஒருத்தர் ஒரு பயங்கரமான மனக்கலக்கத்தில் இருக்கிறாங்க, காரணமே சொல்ல தெரியல. ரொம்ப மன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. அந்த எண்ணம் திருப்பி திருப்பி வர்றதாலேயே ரொட்டீன்ஸ் எதுவுமே சரியாக பண்ணாமல் போயிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி சூழல் இருக்கும் பொழுது நம்ம மலர் தீர்வு கரெக்டாக அவங்களுக்கு ஒரு சூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன் கொடுக்குறோம். அதை எடுத்த உடனே அவர் எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நாள் அவர் இந்த பிரச்சனையெல்லாம் தூங்காமல் இருந்தாருன்னா அவர் தூங்குவார், சரியாக சாப்பிடாம இருந்தால் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்ன விட கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பழைய இயல்பு லைஃப்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே திரும்புவாங்க. அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் அவங்க தான் பண்ணுவாங்க. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போது தூங்குறதுக்கு எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லி ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போய் சொல்லும்போது அவங்களுக்கு சரி ஸ்லீப்புக்கும் சேர்த்து உங்களுக்கு ரெமெடி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு தீர்வு தராருன்னு வச்சுப்போம். அந்த மாத்திரையை போட்டு படுத்த தூங்கிடுறோம். அது மாதிரி தான் மலர் மருந்தும் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி விஷயம் கிடையாது.
ஸோ மலர் மருத்துவம் நமக்கு எப்படி வேலை பண்ணுது அப்படின்னா, எனக்கு ஒரு நெகட்டிவ் இமோஷனால நான் மாட்டிக்கிட்டேன். அது வந்து திருப்பி 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 ட்ராப் ஆயிடுச்சு எனக்குள்ள. நல்லா மாட்டி அதிலேயே சுத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதுலேருந்து வெளியே வரவும் தெரில. எப்படி வந்து என்ன சரி பண்ணிக்கிறதுன்னு தெரியல. என்னோட ரொட்டீன்ஸ் எல்லாமே முடங்கிருச்சு. இந்த இடத்துல தான் மலத்தீர்வு என்ன பண்ணும்னா, இதை எடுத்த உடனே நம்மள ஒரு காம் டவுன் பண்ணி, அடுத்த கட்ட நகர்த்துறதுக்கான மனதுக்கு ஒரு தெம்பு குடுக்குறது, தைரியம் குடுக்குறது எல்லாமே நமக்கு வருது. அத ஒரு சின்ன ஊன்றுகோலா நம்ம நெனச்சுக்கிட்டு, அடுத்த லெவலுக்கு நாம தான் முயற்சி பண்ணி போகணும். இதெல்லாம் எடுத்தா தானா நடந்துரும் அப்படிங்கிறது மாதிரி அது வொர்க் ஆகல. நெறைய பேர் அங்க தான் மலர் மருத்துவம் சூஸ் பண்றதும் சரி, நம்மளோட கமெண்ட்ஸ்ல போய் நெறைய கொஸ்டின்ஸ் வாசிச்சு பார்த்தாலும் சரி, அதுல அப்பட்டமா இதான் தெரியும். இந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த மருந்து தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கே தயவு செய்து யாருமே வராதீங்க. தெளிவா எமோஷன்ஸ புரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்க மலர் மருத்துவத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எமோஷன்ஸ புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். பயம்னு வச்சுப்போம். ஸோ பயத்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி வெளிப்படுத்துவாங்க. சில பேர் வந்து இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, உடல் நடுங்குறது, கத்துறது, அழுகுறது, இந்த மாரி இமோஷன்ஸ்லயும் வெளிப்படுத்துவாங்க. சில பேர் போய் ஒளிஞ்சுக்கிறது, மறைஞ்சுக்கிறது அப்படியும் வெளிப்படுத்துவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஷையா ஃபீல் பண்ணி தன்னை வந்து மறைச்சுக்கிறது, அந்த மாரியும் நம்ம வெளிப்படுத்துவாங்க. ஸோ இப்போ பயத்த அவங்க வெளிப்படுத்துற விதமே இத்தனை விதமா இருக்கு. ஸோ வலிய வெளிப்படுத்துறதும் அப்படித்தான். சில பேருக்கு வலிய வந்து கத்துவாங்க. சில பேர் வந்து அப்படியே அமுக்கி பிடிச்சுக்கிற மாதிரி இருப்பாங்க. சில பேர் மயங்கிருவாங்க. ஸோ ஒரு பெயினவே நம்ம ஒவ்வொரு விதமா தான் எக்ஸ்பிரஸ் பண்றோம். அப்போ இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த வந்து இப்போ பயம் அப்படின்னு சொன்னா, அந்த பயத்தை இப்படி மட்டும்தான் அவங்க வெளிப்படுத்துவாங்க. அப்படி இல்ல. அவங்க பிரச்சனையோட கலந்து தான் அந்த பயத்த சொல்லுவாங்க. அப்போ அதுல நம்ம தான் எமோஷன்ஸ கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், எது நெகட்டிவ் இமோஷன், எந்த மாரி இமோஷன் இங்க ஹிடனா இருக்குங்கிறத தெளிவா புரிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு மெடிசின் சூஸ் பண்றது கரெக்ட்டா வரும். அத விட்டுட்டு இந்த கீ நோட்ட மட்டும் புடிச்சுக்கிட்டு, அந்த விஷயத்துக்குள்ள இது அவங்க சொல்லலையேன்னு சொல்லி வெயிட் பண்றது. இல்ல, அவங்க சொன்ன வார்த்தைக்கு வந்து இந்த மெடிசின் தான் டைரக்ட்டா வருதுன்னு சொல்லிட்டு, ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணாம பண்றது, இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலான விஷயங்களே கிடையாது. ஸோ ஓவராலா நம்ம பேசும்போது, மேலோட்டமா ஒரு விஷயம் அவங்க சொல்லிட்டே வரும்போது, ஹிடனா பார்த்தீங்கன்னா, ஒரு ரெமெடி நமக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அப்ப அது சார்ந்த கேள்விகள் கேட்கும்போது, எத்தனை எஸ் சொல்றாங்க, எத்தனை நோ சொல்றாங்க, இதெல்லாம் வச்சு தான் நம்ம அத வந்து ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களுக்கான ரெமெடிஸ சூஸ் பண்ணி தர முடியும். அதனால இந்த ஃபோன எடுத்த உடனே ஒரு 4 வரி சொல்லிட்டு, "இதுக்கு எனக்கு மெடிசின் சொல்லுங்க" அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இல்ல, யாராலயுமே சொல்ல முடியாது. யாராலயுமே சொல்ல முடியாது. ஸோ இத தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தின புரிதல் இன்னும் ஆழமாவோ, தெளிவாவோ ஏற்படல அப்படிங்கிறதுக்கு தான். அதை ஏற்படுத்துறதுக்காக தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டுட்டே தான் இருக்க போறோம். ஸோ யாருக்கெல்லாம் இது போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்டிருக்கோ, அவங்களுக்கு அது போய் சென்றடையும் என்ற நம்பிக்கையோடு. நன்றி. அடுத்த ஒரு வீடியோல மீண்டும் நம்ம சந்திப்போம். வேறொரு தலைப்புல. தேங்க்யூ.